தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான வாக்கெடுப்பு என்பது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வருகை தரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். குறிப்பாக அதிமுக இரண்டாக பிளவுபட்டிருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி அணியினர் ஏற்கனவே வந்திருக்கிறார்கள். தற்பொழுது சண்முகம் அணியினர் வருகை தரக்கூடிய காட்சிகளையும் நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். குறிப்பாக இசக்கி சுப்பையா, அதே போல வேலுமணி உள்ளிட்டோர்கள் தற்போது வருகை தரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். திமுகவை பொறுத்தவரையிலும் திமுக சட்டப்பேரவைக்கு வரும், ஆனால் வாக்களிக்காது என்ற நிலை என்பது தற்போது வரையும் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மெய்யநாதன், தங்கம் தென்னரசு, அதே போல அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வருகை தந்திருக்கிறார்கள் சட்டப்பேரவைக்கு. தாவேகாவை பொறுத்தவரையிலும் மகாபலிபுரத்திலிருந்து தனியார் சொகுசு பேருந்தின் மூலமாக மொத்த சட்டமன்ற உறுப்பினர்களுமே 2 சொகுசு பேருந்துகள் மூலமாக சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருந்தார்கள். இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அனைவருமே சட்டப்பேரவைக்கு வர வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவரும் முதலமைச்சருமான விஜய் நேற்றே தெரிவித்திருந்ததாக கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் அனைவருமே மகாபலிபுரத்திலிருந்து ஒரே பேருந்துகள் மூலமாக இங்கு வருகை தந்திருந்தார்கள். இந்த நிலையில் தொடர்ந்து அதிமுக, திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவைக்கு வருகை தரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதை தவிர கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை சட்டமன்ற உறுப்பினர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். தாவிகாவிற்கு ஆதரவு தெரிவித்திருந்த விசிக சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேர் வருகை தந்திருக்கிறார்கள். அதே போல கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களும் தற்பொழுது சட்டப்பேரவைக்கு வருகை தரக்கூடிய நிலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். ஐயுஎம்எல் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே சட்டப்பேரவைக்கு வருகை தந்துள்ளார்கள். தொடர்ச்சியாகவே அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுமே இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக சட்டப்பேரவைக்கு வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். குறிப்பாக அதிமுக இரண்டாக பிளவுபட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது சண்முகம் ஆதரவாளராக இருக்கக்கூடிய காமராஜ், அதே போல வேலுமணி, லீமா ரோஸ், ஜேசி வீரமணி, நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் சட்டப்பேரவைக்கு கூட்டாக வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். இன்னும் எதிர்க்கட்சி தலைவர் சட்டப்பேரவைக்கு வரவில்லை. திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓரிரு பேரை தவிர மற்றவர்கள் அனைவரும் இன்னும் சட்டப்பேரவைக்கு வரவில்லை. எதிர்க்கட்சி தலைவர் வருகின்ற பொழுது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கூட்டாக வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து 9:30 மணி அளவில் சரியாக சட்டப்பேரவை கூடியதோடு நம்பிக்கை வாக்கெடுப்பு தொடர்பாக தீர்மானம் என்பது கொண்டு வரப்பட இருக்கிறது. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது நடைபெற இருக்கிறது. பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் குறிப்பாக இன்று இந்த நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு ஆளுநர் உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கு இடையில் தான் இந்த வாக்கெடுப்பு என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக சட்டப்பேரவையை அரசு தரப்பில் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை ஆளும் கட்சியில் சார்ந்த ஒருவர் முன்மொழிவார். அதற்கு முதலமைச்சர் விஜய் உரையாற்றுவார். அதற்கு பிறகாக எதிர்க்கட்சியினரும் இதற்கு பதில் உரையாற்றுவார்கள். அதன் பிறகாக தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டு எம்எல்ஏக்கள் குரல் வாக்கெடுப்பு மூலமாக யாருக்கு வாக்களிக்கிறார்கள் என்பது தொடர்பாக வாக்களிப்பார்கள். எதிர்க்கட்சியினர் யாராவது எண்ணிக்கை கணக்கும் டிவிஷன் முறைப்படி வாக்கெடுப்பு நடத்தும் பொழுது அந்த வாக்கெடுப்பு என்பது சபாநாயகர் உத்தரவிடுவார். குறிப்பாக டிவிஷனாக ஒவ்வொரு டிவிஷன் வாயிலாக இந்த சட்டப்பேரவை வாக்கெடுப்பு என்பது நடைபெற இருக்கிறது. 6 டிவிஷன் இருக்கக்கூடிய நிலையில் 6 டிவிஷன்களையும் ஒவ்வொரு டிவிஷன்களாக எழுந்து நின்று யார் ஆதரவு தெரிவிக்கிறார்கள், ஆதரவு இல்லை என்ற கேள்வி என்பது எழுப்பப்படும். அதன் அடிப்படையில் ஆதரவு தரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுந்து நிற்பார்கள், ஆதரவு அளிக்காத சட்டமன்ற உறுப்பினர்கள் அமர்ந்திருப்பார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது நடைபெற இருக்கிறது. அவைக்கு வெளியே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தவிர மற்றவர்கள் அனைவருமே மணியோசை எழுப்பியதோடு அனைவருமே உள்ளே வர வேண்டும். சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய அவை காவலர்கள் அனைவருமே வெளியேற்றப்படுவார்கள். தொடர்ச்சியாக செய்தியாளர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் மட்டும்தான் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்வார்கள். அதன்படி நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது சரியாக 9:30 மணி அளவில் தொடங்கி இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இந்த டிவிஷனாக எத்தனை வாக்குகள் பெற இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக கணக்கீடு என்பது செய்யப்படும். அந்த வகையில் அரசின் மீது நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை ஆதரிப்போரின் எண்ணிக்கையும் எதிர்ப்போரின் எண்ணிக்கையும் கணக்கிட்டு சபாநாயகரிடம் தலைமை செயலாளர் வழங்குவார். சட்டப்பேரவையில் வீற்றிருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை அடிப்படையில் 50% 1 என்ற எண்ணிக்கை என்பது தீர்மானம் பெறப்படும். அதன்படி வெற்றியோ தோல்வியோ என்பதை சபாநாயகர் அறிவிப்பார். இந்த நிலையில்தான் இன்று இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் பரபரப்பான சூழல் என்பது சட்டப்பேரவையில் நிலை வருகிறது. தற்போது வரையிலும் தொடர்ச்சியாகவே சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வருகை தரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம்.
அதிமுக சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 அணிகளாக இருக்கக்கூடிய நிலையில் 2 அணிகளையும் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக வருகை தந்திருக்கிறார்கள். திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓரிரு பேரை தவிர மற்ற யாரும் சட்டப்பேரவைக்கு தற்போது வரையிலும் வரவில்லை. எதிர்க்கட்சித் தலைவரும் இன்னும் சட்டப்பேரவைக்கு வரவில்லை. இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் விஜய் சட்டப்பேரவைக்கு வர இருக்கிறார். ஏற்கனவே தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே 2 தனியார் சொகுசு பேருந்து மூலமாக இங்கு சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும், குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் தங்களின் வீடுகளிலிருந்து கார் மூலமாக சட்டப்பேரவைக்கு வரக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். வழக்கத்தை விட சட்டப்பேரவையில் காவல்துறை பாதுகாப்பும் என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல இன்று இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேகா வெற்றி பெறும் என்பதற்காக அங்க பல்வேறு இடங்களில் தாவேகா தொண்டர்களும் இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடும் வகையில் ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே தனிப்பெரும்பான்மை என்பது தாவேகாவிற்கு இருக்கிறது. 120 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் கையில் வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகா கொண்டிருக்கிறது. அதே போல 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் விசிக, 4 சட்டமன்ற உறுப்பினர் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதே போல 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 ஐஎம்எல் சட்டமன்ற உறுப்பினர்கள் என 120 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் கையில் வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் அதிமுக 2ஆக பிளவுபட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த பிளவுபட்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களில் 20க்கும் மேற்பட்டவர்கள் தாவேகாவிற்கு, அதாவது சி வி சண்முகம் ஆதரவாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் 20 பேரும் தாவேகாவிற்கு ஆதரவு தர இருப்பதாக நேற்றைய செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார்கள். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 120க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவிற்கு ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களாக சட்டப்பேரவையில் வாக்கெடுப்பு நடத்தும் பொழுது எழுந்து நின்று வாக்களிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் திமுகவை பொறுத்தவரையிலும் வாக்களிக்காமலும் அதே போல வாக்கு கேட்கும் பொழுது நடுநிலையாக செயல்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கூறப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் எதிர்க்கட்சித் தலைவரும் அதே போல திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டப்பேரவைக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.